அன்பிற்கினிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களுக்கு இந்த சாமானியனான எம் மோகன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தின் துணைச் செயலாளர் பொறுப்பு வகிக்கும் நான் வேண்டுகோளாக விடுப்பது, மக்கள் திலகம் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மாவின் மறைவிற்கு பிறகு இந்த இயக்கத்திற்கு எத்தனையோ சோதனைகள் ஏற்பட்ட போது அத்தனை சோதனைகளையும் வென்று கழகத்தை அரசு கட்டிலில் அமர்த்தி முதலமைச்சராக பொறுப்பேற்று இன்றைக்கு பிறந்த நாள் காணும் காவிரி கரையின் தலைமகன் மதிப்பிற்குரிய எடப்பாடியார் அவர்கள் சிறப்புமிகு திட்டங்களை தந்திருக்கிறார். உதாரணமாக, நான் இன்றைக்கு இந்த உடலை என் மறைவிற்கு பிறகு தானமாக அரசு கல்லூரிக்கு, சேலம் அரசு கல்லூரிக்கு, மருத்துவக் கல்லூரிக்கு வழங்குகிறேன் என்று சொன்னால் மூல காரணமே மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடியார் தான். ஏனென்று சொன்னால் அவர் ஆட்சி காலத்தில் தான் 11 மருத்துவக் கல்லூரிகள் இந்த தமிழகத்திலே வருகை தந்தது, நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருடைய ஆட்சி காலத்தில் தான், அவருடைய அரசாணையின் காரணமாகத்தான் 7.5% விழுக்காடு மாணவ மாணவிகள் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள், படிக்கப் போகிறார்கள். அத்தகைய திட்டங்களை தந்த மகத்தான தலைவர். இன்னும் சொல்ல போனால் அகன்ற சாலைகள், மேம்பாலங்கள், எண்ணிறைந்த அரசு திட்டங்களை பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறத்தக்க வகையில் அரசை வழிநடத்தியவர். அத்தகைய பெரும் மதிப்பிற்குரிய தலைவர் வகிக்கும் பொறுப்பிற்கு இன்றைக்கு இடையூறாக, இன்றைக்கு நான் தான் இந்த இயக்கத்தின் தலகர்த்தர் என்று தலை காட்டிக் கொள்ள முயற்சிகள் நடைபெறுகிறது. தலைமை என்பது என்ன? தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும், யார்? நான் உட்பட. தோல்வியை குறிப்பிடுகிறார்கள். கடந்த காலத்தில் அவர்களே அதே மாவட்டத்தில் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் பதவியை அவர்கள் என்ன ராஜினாமா செய்திருக்கிறார்களா? அவர்கள் பிற சக தொண்டர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்திலே இடம் வழங்கியிருக்கிறார்களா? இல்லை. இப்பொழுதுதான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுதுதான் புதிதாக இந்த இயக்கத்திற்கு வழிகாட்டுவதைப் போல நடந்து கொள்கிறார்கள். தமிழ்நாடு முழுமையும் எப்படி மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களிடத்திலே அன்பை பெற்றாரோ, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நன்மதிப்பை பெற்றாரோ, அதை போல மகத்தான ஆதரவை கழக தொண்டர்களிடத்திலே பெற்ற ஒரு மாபெரும் மக்கள் தலைவர் எடப்பாடியார். அவரை தவிர வேறு எவருக்கும் அந்த தகுதி இல்லை. கழகத்தின் பொதுச் செயலாளர், நிரந்தர வழிகாட்டி அவராகத்தான் இருக்க முடியுமே தவிர வேறு எவரும் இருக்க முடியாது. தொண்டர்கள் உறுதி போட வேண்டும், தொண்டர்கள் அணிவகுக்க வேண்டும். நிர்வாகிகள் பொதுக்குழுவிற்கு வருவார்கள், நிர்வாகிகள் பொதுக்குழுவிலே வந்து உத்தரவுகளை பெறுவார்கள். யாரிடத்திலே? கழகத்தின் பொதுச் செயலாளரிடத்திலே. ஆனால் தொண்டன் வாக்குகளை சேகரிப்பார். இந்த ஆட்சியை அகற்றி மீண்டும் மக்களாட்சி, மகத்தான ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சி, புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியாரின் ஆட்சியை ஒரு சாதாரண தொண்டன் நிலைநிறுத்தி காட்டுவான் என்பதே என்னுடைய தீர்க்கமான முடிவு. இப்ப தாவேக்கு ஆதரவா வந்து இப்ப சி சண்முகனும் ஆதரவு தெரிவிச்சு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவா வந்து அவங்க ஆட்சிக்கு ஆதரவா சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அது சரியான முடிவு நினைக்கிறீங்க? அது கட்சியின் தலைமைக்கு எதிர்மறையான முடிவுகள். கட்சிக்கு கட்டுப்படாமல் செயல்படுவது அவர்களுடைய விருப்பம் என்றால் அதற்குண்டான பலனை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும்.